கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வைகோ அவர்களுடைய மகனாக இருக்கிற துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில இருந்து போட்டியிடுகிறார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை மறுமலர்ச்சி திமுகவுக்கு திமுக கூட்டணி ஒதுக்கி தருகிறது. மறுமலர்ச்சி திமுக துரை வைகோவை வேட்பாளராக அறிவிக்கிறது. துரை வைகோ அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று கேட்கிற போது துரை வைகோ மிக தெளிவாக ஆவேசமாக அவர் சொன்ன பதில் என்னன்னா, செத்தாலும் செத்து போவேனே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்தில் நான் எந்த காரணத்தை கொண்டும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னதோடு அதில் உறுதியாக இருந்த அரசியல் நிலையை துரை வைகோ மூலமாக தமிழ்நாடு கண்டது. அவர் சுயேட்சை சின்னமான தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றதையும் தமிழ்நாடு கண்டது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக துரை வைகோ அவர்களை பொறுத்தப்பட்ட எந்த விதத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சமரசம் செய்து கொண்டு ஒரு அரசியல் நகர்வுகளை நடத்துவதற்கு அவர் தயாராகவில்லை. இன்னைக்கு செய்திகள் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுன்னா, துரை வைகோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது போல இன்றைக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு துரை வைகோ அவர்களுக்கு அமைச்சர் பதவியை தருவதற்கு, மத்திய அமைச்சரவையிலே அவரை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆலோசனை செய்வதை போலவும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்கொண்டதாகவும் ஒரு செய்தி இன்றைக்கு உலா வருகிறது. ஆக துரை வைகோவை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் நகர்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு காலமும் அரசியலும் இன்றைக்கு களத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக மறுமலர்ச்சி திமுகவுடைய இதுபோன்ற நகர்வுகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் அறிந்திருக்கிற காரணத்தினாலேதான் சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறதுனா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட மதிமுகவினுடைய முக்கிய பிரமுகரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்சியிலே சேர்த்து கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ மதிமுகவுக்கு சொல்லி இருக்கிற செய்தி என்னன்னா, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பகைத்து கொண்டால் மறுமலர்ச்சி திமுகவை திமுக சின்னாபின்னப்படுத்திவிடும் என்கிற செய்தியைத்தான் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளையாட்டாகத்தான் அரசியல் களத்தில் இன்றைக்கு மல்லை சத்யாவுடைய விவகாரத்தையும் இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக மல்லை சத்யாவை பொறுத்தப்பட்ட அவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையோடு பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்களோடு இன்னைக்கு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருப்பதையும் அதன் மூலமாக அரசியல் அரங்கிற பல்வேறு சர்ச்சைகள் சத்யாவை சுத்தி வலம் வந்து கொண்டிருப்பதையும் இன்றைக்கு நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக இந்த காரியங்களை எல்லாம் பின்னாலே இருந்து இயக்குகிறதாக தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்து கொண்டிருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது.